கனியக்காவும் சுபிக்ஷாவும் என்ட்ரி கொடுத்தாச்சு. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் விக்ரம் கிட்ட பிராங்க் ஃபைட்லாம் பண்ணாங்க. அவரும் அப்படியே அல்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. கடைசி வந்து அந்த பிராங்கை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேரும் பேசிட்டாங்க. இப்போ எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்துட்டு எவிக்ட் ஆகி போகிறப்போ அழுததை பற்றி சொல்கிறாங்க. விக்ரம் அழுறான், பின்னாடி இருந்து சபரி தனியாக அழுறான், அது ஜூம் வச்சு போட்டிருந்தாங்க எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்லேயே அந்த ஜூம் வச்சு போட்டிருப்பாங்க, ஷார்ட்ஸாக போட்டிருப்பாங்க. சபரி அழுறதை மட்டும் காமிச்சு அதை வந்து ஒரு மாதிரி ஃபேக்குங்கிற மாதிரி சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் பின்னாடி இருந்துட்டு கனியக்கா பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக பின்னாடி இருந்து மேலே பார்த்து அழுவார். ஆனால் கனியக்கா சொல்கிறாங்க, நான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த வீடியோ. ஆனால் நான் இங்கேருந்தே நான் உன்னை தான் பார்த்துட்டே இருந்தேன், நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறத நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தனியாக விக்ரம் கிட்டேயும் சுபிக்ஷா கிட்டேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக சாண்ட்ராவை நிற்க வச்சு 4 கேள்வி கேட்பேன். என்னால் இந்த வீட்டில் அவங்கள பார்த்துட்டு சும்மா போகவே முடியாது, டெஃபினட்டாக கேட்பேன். ஏன்னா எப்பயுமே அவங்க வந்து டேரெக்டாக கன்ஃபர்ம் பண்ணிடுவாங்க. பின்னாடி உட்காந்து பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, டேரெக்டாக கன்ஃபர்ம் பண்ணிடுவாங்க. அதை தான் இப்பயும் சொல்கிறாங்க. நான் வந்து அவளை பார்த்து கேட்டுருவேன், நான் வந்து செலிப்ரேஷன் மூடை வந்து ஸ்பாயில் பண்ண மாட்டேன். உங்கள் 4 பேர்த்தோட எதையுமே ஸ்பாயில் பண்ணாமல், ஆனால் எனக்கு கேட்க வேண்டிய கேள்வியை நான் ஷுவராக சாண்ட்ராவை நிற்க வச்சு நான் கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா வந்து விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அப்புறமா சுபிக்ஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, வியானா கூட நான் நாமினேட் பண்ணேன்னு சொன்னால், நான் ஒரே ஒரு வீக் தான் அவளை நாமினேட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் 1 வீக் தான் நாமினேட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அவங்க 3 வீக் நாமினேட் பண்ண சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா அவங்களோட கன்சர்னை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சாண்ட்ரா வந்து ஸ்கூபி டூன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் நல்ல ஒரு ரெஸ்பெக்டோடு ரொம்ப இதாக சொல்கிறாங்க. ஏன்னா நாயின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் கோவம் வரும். அப்போவுமே தம்பி கேட்கும்போது கூட சுபிக்ஷா தான் வந்து அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருப்பாங்க. சுபிக்ஷா தான் சாண்ட்ராவை இன்ஃபேக்ட் காப்பாற்றி விட்டுருப்பாங்க. இப்போவும் அதை ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க. நீ நாயின்னு சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல வியானா இருந்து அதை கேட்டுட்டு இருந்துட்டும் கூட வியானா அவங்கள தடுக்கவே இல்லை. ஸோ வியானா வந்து நம்ம பின்னாடி பேசுகிறோன்னு சொன்னால் வியானா பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.